வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். இன்று உலகத்தில் பல்வேறு சிறந்த சாதனையாளர்களை நாம் வரலாற்றில் படித்திருக்கிறோம். இன்று வரை அதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இன்று வரலாற்றையே மாற்றி போட்ட ஒருவரை தான் இப்பொழுது நாம் சந்திக்கப் போகிறோம். இந்த வரலாறு அவரை பற்றி இன்னும் வாழும் வரலாற்றை அவரே சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது இருக்கிறது. நமது வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் இப்பொழுது சந்திக்க போகும் நபர் உங்களுக்கும் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒருத்தராக தான் இருக்க போறாரு. அவர் வேற யாருமே இல்லைங்க, கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ. இன்னைக்கு தாய் நிறுவனம் ஆல்பபெட்டுடைய தலைமை செயல் அதிகாரியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அண்ட் கூகுள் நிறுவனத்தின் சிஇஓவாக அதுவும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நமது தமிழரான கூகுள் சுந்தர் பிச்சை அவர்களை பற்றி தான் நம்ம வரலாற்றில் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்க ஒவ்வொரு பொருளுமே, அதாவது நம்ம இன்னைக்கு மென்பொருள் பயன்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை கண்டறிந்தது இவர் தான் அப்படின்றதே சொல்லலாம். அதுவும் ஒரு தமிழனுக்கு கிடைத்த ஒரு பெருமையாவே இதை எடுத்துக்கலாம். இன்னைக்கு நீங்க இந்த கூகுளில் எப்படியெல்லாம் இவ்வளோ டெவலப்மெண்ட், நீங்க தேடுற ஒரு விஷயங்களும் கிடைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் இந்த ஒரு மென்பொருள் பயன்படுது அப்படின்றத, ஸோ அன்னைக்கு அவருக்கு அந்த தேடல் இருந்தது. அந்த தேடல் தான் இன்னைக்கு அதை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்றத ஒரு 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 உத்வேகத்துக்கே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மதுரையில் பிறந்து அதற்கப்புறம் சென்னையில் அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிட்டு இன்னைக்கு அமெரிக்காவின், அதாவது இந்திய வம்சாவளியில் ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயன்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த லாரி பேஜ் அண்ட் ஸ்மித் இவங்களுடைய ஒரு சப்போர்ட் இருந்தது. அந்த சப்போர்ட்டுக்கு அப்புறமும் இவர் எப்படியெல்லாம் செயல்பட்டு இருந்தார். அண்ட் இந்த கூகுள் நிறுவனம் இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது, இப்போ எந்த லெவலில் இருக்குது. ஆனால் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சின்ன இடம் கூட கிடைக்கல. அப்படி ஒரு பள்ளத்தாக்கில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் பள்ளத்தாக்குன்னு நினச்சோன்னே எங்கேயோ ஒரு பள்ளத்தாக்கு அப்படின்னு இல்லை. ஸோ இடம் கிடைக்கல. அப்போ அவங்களுக்கு ஒரு சொற்ப வருமானத்தில் ஒரு அமௌண்ட்டை கொண்டு போகிறாங்க. அங்கே ஒரு இடம் வாங்குறாங்க. அங்கே ஒரு சின்ன ஆஃபீஸ் ஒன்று போடுறாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு டெவலப்மெண்ட் தான் முதல்ல எடுத்தோன்னே கூகுளோட நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன டெவலப்மெண்ட், இவங்களுடைய அடுத்தடுத்த திறமைகளை வெளிக்கொண்டு வர்றாங்க. இதில் நிறைய சில ஃபெயிலியர்ஸ்லாம் நிறைய அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ லாரி பேஜ் அதுக்கப்புறம் இவர்லாம் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு காலேஜில் இவங்கெல்லாம் ஒன்றா படிச்சிருக்காங்க. அண்ட் இவர் அந்த காலேஜில் ஒரு ஜூனியரும் கூட. ஸோ இந்த மாதிரியான ஒரு நட்பு கிடைக்கும் பொழுது இவங்க ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்றது கண்டிப்பாக அன்றைக்கி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் நம்ம இப்போ இருக்கக்கூடிய சிஇஓ, அதுவும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை அவர்களுக்கே தெரியாது இவ்வளோ பெரிய மாமாங்கம் கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு கூகுள் நிறுவனம் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்குன்றது. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த கூகுள் குரோம் இதெல்லாம் எப்படியெல்லாம் செயல்படுது, இதனால என்னென்ன பயன், இதை வச்சு என்னென்ன விஷயங்களை நம்ம ஒரு தேடுதல் விஷயங்களை பண்ணலாம். ஸோ நம்ம சர்ச் பண்ணக்கூடிய ஒரு டூலையுமே எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அழகான விஷயத்தை கொடுத்துருக்கிறது தான் இந்த கூகுள் நிறுவனமே. பட் இப்போ வரையும் உலக அளவில் இதை அதிக பேர் பயன்படுத்துறதுக்கு காரணமும் இதனுடைய செயல்பாடு அதிகமாக இருக்குது. இதனுடைய செயல்பாட்டு திறனை அதிகப்படுத்தின ஒரு பெருமை சுந்தர் பிச்சை அவர்களே தான் செய்கிறோம். அண்ட் இப்போ சொல்லலாம், இவர் இன்னைக்கு உலக பணக்கார பட்டியல் வரிசையில் இன்னைக்கு அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கார் அப்படின்றது. வருடம் சில முன்னணி பத்திரிகைகள் வருடம் யார் யாரெல்லாம் இந்த பட்டியலுக்குள்ளே இருக்காங்க, அதாவது இந்த வருமானத்துக்கு எவ்வளோ முன்னாடி இருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியலிடுவாங்க. அப்படி இந்த தடவையும் சிஓ, அதாவது நம்மளுடைய சுந்தர் பிச்சை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்த பிடிச்சிருக்கிறார் அப்படின்றது தான். ஆனால் இன்னைக்கு இவருடைய மாத வருமானமும் ஆண்டு வருமானமும் எண்ணிலடங்கா ஒரு தொகையாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்டுகள்லாம் அந்த கூகுளில் கிடைச்சது தான் இவருக்கான வலிமையே. பட் இந்த வலிமை அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத காட்டிலும், பட் இந்தியாவுக்கு எவ்வளோ பெருமை சேர்த்திருக்காரு, அது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெருமை சேர்த்திருக்காரு, அதுவும் இல்லாமல் மதுரை மண்ணுக்கு எப்படி ஒரு புண்ணியமான ஒரு மகான் கிடைச்ச மாதிரி அப்படின்னு ஒரு பெருமை கூட நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம். இவருடைய தந்தையும் ஒரு மென்பொறியாளரும் கூட, அம்மா ஒரு ஸ்டெனோ. ஸோ இவங்களுடைய மகனாக தான் சுந்தர் பிச்சை அவர்கள் பிறக்கிறாரு. ரொம்ப எளிமையான குடும்பம். அந்த எளிமையான குடும்பத்திலும் எப்படி இவர் வாழ்க்கையை நகர்த்துறாரு. ஸோ எல்லாரும் போலையுமே தான் இருக்கும் அந்த வாழ்க்கை. ஆனால் அதுக்கப்புறம் தன்னுடைய படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இந்த இடத்துல அவர் புரிய வச்சிருக்காரு. ஏன்னா படிப்பு எவ்வளோ பெரிய ஆயுதம் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல அது புரியும்படியாக அந்த கூகுள் நிறுவனத்துக்கே ஒரு விஷயத்தை அமைக்கிறார் அப்படின்னா, பட் கூகுள் நிறுவனம்ன்றது அது ஒரு பார்ட்.
அது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்முக்கு எப்படியெல்லாம் வந்து ஒருத்தரால போக முடிஞ்சதோ, இது மாரி வேற வேற டெவலப்மெண்ட்ல சில விஷயங்கள்லாம் இருக்கு. விஞ்ஞானபூர்வமா நம்மளால பண்ண முடியுன்றத நிரூபிச்சு காட்டின ஒருத்தர் தான். பட் இவருக்கு இந்தியாவுல எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு அப்படின்றத காட்டிலும், வெளிநாடுகள்ல சுந்தர் பிச்சை அவர்கள அவருடைய டேட்காக காத்திருக்கக்கூடிய பேர் எத்தன பேர் இருக்காங்க. பட் இவரோட ஒரு பிசினஸ் பீப்பிளா ஒரு விஷயங்கள வந்து ஸ்டார்ட் பண்ணவரு. இன்னைக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய கருவி, அதுவும் செயல்பாட்டு கருவிய வந்து உருவாக்குன பெருமை இவருக்கு இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சுந்தர் பிச்சை அவர்களுடைய மனைவி. இவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், எம்பிஏ படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம, இவர் வந்து வேற வேற படிப்புகள்லாம் வந்து ஐஐடி நிறுவனத்தில வந்து நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கோரக்பூர்ல போறாரு. அங்க வந்து யார் யாரெல்லாம் சந்திக்கிறாரு, சில நண்பர்கள் மூலமா படிப்பையும் எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துக்கு அவர் அங்க போறாரு. அதுக்கும் வீட்ல வந்து பர்மிஷன் கிடைச்சிருது. அவர் போய் அங்க போய் ஒவ்வொரு சில விஷயங்களும் படிக்கிறாரு. அப்படி விஞ்ஞானபூர்வமா என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம், அறிவியல் ரீதியா இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் வந்து இந்த மென்பொருள உருவாக்குறதுக்கான சில டூல்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற படிப்புகள்லாம் நிறையவே படிக்கிறாரு. அப்போ அங்கேயே வந்து கூட படிக்கக்கூடிய தன்னுடைய மனைவி, அது தோழி. ஆனா இவங்க வந்து மனைவி ஆகப் போறாங்க அப்படின்றத வருங்காலத்துல அவருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் இவங்களுக்கான குழந்தைகள் 2 குழந்தைகள் இருக்காங்க. அந்த 2 அழகான குழந்தைகளோட இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்த வந்து அடுத்தடுத்து தொடர்றாரு. ஆனா, இதற்கப்புறம் இவருடைய ஒவ்வொரு டூலுமே யார் யாருக்கெல்லாம் தேவைப்பட்டிருக்கு அப்படின்றது தான். ஜிஇசி அப்படின்ற ஒரு நிறுவனத்துல இவர் முதல்ல பணியாற்றிட்டு இருக்கும் பொழுது, இவருக்கான அடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இது. ஆனா, இவரும் வேலை தேடி ரொம்ப நாள் அலைஞ்சிருக்காரு. யாருமே அதுக்கான வேலைகள் வந்து அவருக்காக குடுக்கவே இல்ல. ஆனா, இவர் தனது பணிய இவரே உருவாக்கி இருக்காரு அப்படின்றது தான். ஒண்ணு ஒரு விஷயத்த வந்து நம்ம வேலை தேடணும், இல்லன்னா அந்த விஷயத்த உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முன்னுதாரணமா இவர் வந்து கூகுள் சுந்தர் பிச்சை அவர்கள் விளங்கியிருக்காரு அப்படின்றது தான். மதுரையில அவர் வந்து வளர்ந்து வந்த விஷயம் எப்படி இருக்கு? அவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் ஒரு புறம் இருந்தாலும், அவர் சென்னையை நோக்கி வரும்பொழுது, அங்கு அவருக்கு படிப்பு எப்படியெல்லாம் உதவியா இருந்திருக்கு? அங்க உள்ள பள்ளி நண்பர்களுடைய உதவி எப்படி கிடைச்சிருக்கு? ஆனா இவருக்கு ஊக்கப்படுத்தும் விதமா தன்னுடைய தந்தை, இவரும் ஒரு அறிவியல் பூர்வமான சில விஷயங்கள்ல ரொம்பவும் ஆர்வமா இருந்திருக்காரு. பட் இந்த ஜிஇசில ஒரு விஷயங்கள அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, இதுக்கு அடுத்து ஒரு வாய்ப்பையும் வந்து சுந்தர் பிச்சை அவர்களுக்கு உருவாக்கி குடுக்கறதுக்கு இவர் ஒரு கருவியா இருந்திருக்காரு. யாரு? தந்தை அவர்கள். அப்போ தந்தையோட வழிகாட்டுதல் படி அவர் அடுத்தடுத்த படிப்புகள வந்து படிக்கணும்னு நினைக்கிறாரு. பட் இவர் எம்பிஏ படிப்பு கூட நான் இங்க தான் போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு அச்சீவ்மென்ட்டே வச்சிருக்காரு. பட் அதுக்கான சில விஷயங்களும் அவருக்கு அடைஞ்சாரா, அடையலையா அப்படின்றது அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா இது வரலாற்றுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். பட் படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத புரிய வச்ச ஒரு மனுஷன நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமும், அதாவது அவரு அந்த லாரி பேஜ் இவங்களுடைய சந்திப்புக்கு அப்புறம் எப்படியெல்லாம் மாறுச்சு. பட் இவ்ளோ விஷயங்கள உருவாக்கிட்டு இருக்கும் பொழுது, அவங்க எப்படி ஒருத்தர வந்து நம்பணும்? அதே மாரி இந்தியர், அதுவும் தமிழர வந்து ஒரு விஷயங்கள நம்பணும். இந்த மாதிரியான பொறுப்புகள ஒப்படைக்கணும் அப்படின்றது கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா ஆரம்பத்துல இருந்து இவர் இருந்திருக்காரு அப்படின்றது தான் இதுல ஒரு பெருமை. இதுல வந்து 2019ல் நடந்த விஷயமும் சரி, அவர் அதுக்கப்புறம் 2001ல இருந்து இவருக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமுமே. ஆனாலும் 2022ல இவருக்கான பத்மபூஷன் விருது கிடைச்சது இவருக்கு பெருமையான ஒரு செயல். இன்றைய தொழில் வளர்ச்சியில கூகுளுடைய ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னைக்கு கூகுளுடைய கூகுள் டிரைவ் அண்ட் கூகுளோட ஓஎஸ் இது வந்து யார் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுது அப்படின்றது இன்னைக்கு தொழிலுடைய வளர்ச்சிகள்ல இன்னைக்கு எல்லாமே ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்படி அந்த ஆண்ட்ராய்டை எப்படி எல்லாம் இவர் உருவாக்கியிருக்காரு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு டூல் வந்து இவங்களுக்கெல்லாம் தேவைப்படும். ஃபியூச்சரில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஒரு ஆக்கசக்தியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப யோசித்திருக்காரு. அண்ட் இவருடைய சிந்தனை வந்து இன்னைக்கு இல்லை, இன்னும் ஒரு 300 ஆண்டுகள் கடந்தாலும் அப்பொழுது கூட இது புதுப்பிக்கப்பட்ட ஒரு செயலியா தான் இருக்கும். ஏன்னா, அந்த மாதிரியான ஒரு எத்தனை ஜெனரேஷன் வந்தாலுமே அத பயன்படுத்துறதுக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே இப்பவே குடுத்திருக்காரு. இன்னைக்கு நீங்க மொபைல் எடுத்துட்டு ஒரு செயலிகளுமே நீங்க இன்னைக்கு வந்து பதிவிறக்கம் செய்றது இருக்கும். அதாவது டவுன்லோட் பண்றீங்க. அந்த டவுன்லோட் பண்ணிட்டு அதிலிருந்து என்னென்ன மாதிரியான வித்தியாசமான சில டூல்லாம் யூஸ் பண்றீங்க. இது எல்லாமே இப்படித்தான் இருக்கணும்ன்றத முடிவு அன்னைக்கே பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது கூகுள். அப்போ கூகுள்ல இன்னைக்கு நீங்க எல்லாருக்குமே இமெயில் ஐடி கண்டிப்பா இருக்கும். அதுவும் ஜிமெயில் ஐடி இல்லாதவங்க கண்டிப்பா இருக்கவே முடியாது. ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, யாஹூ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இப்போ வரையும் அது இருக்கு. ஆனா, அதற்கான செயல்பாடு எந்த மாரி இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அண்ட் இப்போ அந்த கூகுள் நிறுவனத்துடைய
ஜிமெயில் அக்கவுண்ட் இல்லாதவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு உண்மையிலேயே வந்து ஜிமெயில் அக்கவுண்ட் கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு ஃபோன் வச்சிருக்க எல்லாருக்குமே அது கண்டிப்பாக ரொம்ப தேவையான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஸோ அந்த மெயில் தான் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இது பண்ணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து அஃபிஷியலாக எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அண்ட் நீங்கள் நார்மலாக ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய மெசேஜுக்கும் பட் இது ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயிலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, ஆனால் அது எவ்வளோ வேல்யூபிளான இருக்குது அப்படின்றதையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மென்பொருள் சம்மந்தமாக என்னென்ன புதுவிதமான ஒரு ஆக்க சக்திகளை கொடுக்கணும்னு நினச்சதுக்கு அதுக்கு ஒரு ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துக்கலாம் நம்ம சுந்தர் பிச்சை அவர்களுக்கு. அதை விட இன்னைக்கு அவர் பட்டியலில், அதாவது வருமான பட்டியலில் அவர் வந்து முன்னணியில் இருக்கிறது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. வருடம் ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஆனால் இந்த வருடம் இவருக்கான முன்னேற்றம் அப்படின்றது தான். ஸோ ஜூன் 10ஆம் தேதி இவருடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணார். அண்ட் ரொம்ப கோலாகலமாகவும் இருந்தது. அண்ட் இவங்களுடைய பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களுக்குமே ரொம்ப வித்தியாசமான சில பரிசுகள்லாம் கொடுத்தாரு அப்படின்றது. ஸோ எந்த அளவுக்கு அது எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காருன்றது தெரியாது. பட் ஆனால் அவரை சார்ந்த ஒரு சிலருக்கு நல்ல உதவிகள்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்றது தான். பட் தமிழகத்துக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காருன்னா ஏதாவது கண்டிப்பாக செஞ்சுருப்பாரு. ஸோ அது நம்மக்கிட்ட வந்து உதவி செய்யும்போது அது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பாரு. ஸோ அந்த உதவிகள் இன்னும் மென்மேலும் வந்து நிறைய பேருக்கு செய்யணும் அப்படின்றது ஸோ சுந்தர் பிச்சை அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு லாரி பேஜ் அண்ட் வந்து ஸ்மித், இந்த ஸ்மித் அவர்களுடைய வேலையும் இதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே ஆல்பாபெட் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு, அதாவது தாய் நிறுவனத்தையும் பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஆள் தேடிட்டு இருக்கும்போது ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது வந்து சுந்தர் பிச்சை அவர்கள் மட்டும்தான். ஸோ இது 2யுமே நீங்கள் பார்த்துக்குங்க. என்னதான் இருந்தாலும் ஆல்பாபெட் அப்படின்றது நம்மளுடைய தாய் நிறுவனம், அதிலிருந்து துணை நிறுவனமாக உருவானது தான் இந்த கூகுள். அப்போ இது 2க்குமே நீங்கள் தான் வந்து தலைமை செயல் அதிகாரியாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் செயல் அதிகாரியும் பொறுப்பெடுத்ததும் போதும் அண்ட் இந்த பதவி இப்படித்தான் வந்து செயல்படுத்தணும், இதில் இத்தனை பேர் பணியாற்றணும், இத்தனை பதவிகளில் இவ்வளோ வித்தியாசங்கள் வந்து ஒருத்தருக்கான பணி நியமனங்கள் இருக்குது அப்படின்றத ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தை வந்து கொடுத்தது தான் இவருடைய பெரிய ஹைலைட்டு. பட் இவருடைய ஒவ்வொரு மீட்டிங்லையுமே ரொம்ப வித்தியாசமாக பேசுவாராம். அப்படி அந்த வித்தியாசமாக என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இவர் ஒவ்வொரு டூலையும் வந்து உருவாக்குறதுக்கு என்னென்ன தேவை இருக்குது, ஸோ நீங்கள் என்ன பயன்படுத்துவீங்க, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு செயலியை பயன்படுத்தும் போது இது இருந்தால் நல்லா இருக்கும்ல, அதை எப்படி உருவாக்குறது, அப்போ அதுக்கான கோடிங்ஸ்லாம் எப்படி நீங்கள் எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ரொம்ப வித்தியாசமான அறிவுரைகளும் கொடுத்துருக்காரு, ஆலோசனைகளும் கொடுக்கும்போது இந்த மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாதான். ஸோ இந்த மாதிரி ஒரு மீட்டிங் தான் அவரை சிஇஓவாக உட்கார வைக்கிறதுக்கே ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு. பட் இந்த மாதிரியான ஒரு பேச்சு திறமைகள் கண்டிப்பாக தமிழனுக்கு எப்பவுமே உண்டு. அந்த ஒரு விஷயந்தான் இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. லாரி பேஜும் அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். பரவாயில்லையே, சூப்பரான விஷயங்கள்லாம் சொல்கிறாரு, நமக்கு நிறுவனத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு ஆள், இவரை நமக்கு என்றைக்குமே விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அவருடைய ஸ்கூல் நண்பர் வேற. அப்போ அந்த பள்ளியில் படித்த ஒரு அன்பால் கூட இவ்வளோ விஷயங்கள் கூடியிருக்கலாம் அப்படின்றது தான் இதில் உண்மைத்தன்மையாக தெரியுது. பட் எது எப்படியோ இன்னைக்கு வந்து மென்பொருள் பயன்பாட்டில் நம்ம எப்படி முதலிடத்தில் இருக்கோம், அதுவும் இந்தியனுக்கு எவ்வளோ முன்னுரிமை இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக நமக்கு தெள்ள தெளிவாக தெரிய வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய அறிவியல் விஞ்ஞானிகள் நம்ம ஊர்லேயே இருந்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சில அறிவியல் வித்தியாசத்தை நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, அந்த தேவைகளை எப்படியெல்லாம் மாற்றலாம், இன்றைக்கி வளர்ந்து வரும் விஞ்ஞானிகள் இருக்காங்க, அந்த வளர்ந்து வரும் விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத இன்னும் வரப்போகிற நிகழ்ச்சிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி ஒரு பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் இருக்கக்கூடிய திறமைசாலிகளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தட்டி கொடுத்து வாழ்க்கையில் வந்து வேற ஒரு வித்தியாசமான வழிகளை ஏற்படுத்தலாம் அப்படின்றதான். ஸோ இது மாதிரியான புதுவிதமான தகவல்களை நம்ம வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறப் போவது உங்களுடைய அன்பு தொகுப்பான நேசன்.